திரு பாலசிங்கம், திருமதி அசீனா ரொம்ப கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். அதில் வந்து அதாவது பாலிடிக்ஸ் அண்ட் ரிலேஷன் டு மாரல்ஸ், எப்பவுமே நிரந்தர எதிரியும் அல்ல நண்பர்களும் அல்ல, அந்த ஒரு கொள்கை கோட்பாட்டோடு தான் பயணிக்கிறோம் நாங்கள், எங்களோட தலைமையோட அறிவுறுத்தல்கள் அப்படின்லாம் பதிவு செய்கிறாங்க. ரொம்ப கவனமாக தான் இந்த விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டது, விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. எதற்காக நீங்கள் எதிர்கருத்துகள் மாநில தலைமையை நோக்கி நீங்கள் நகர்கிறீர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை முன்வைக்கிறாங்க. இந்த எப்படி பார்க்குறீங்க விசிகா? வணக்கம். சகோதரி அசீனா சொன்ன தகவல்கள் வந்து அத்துமீறி விசிகா விமர்சனம் செய்தது என்று சொல்லியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை இன்றைக்கு விமர்சனம் செய்யல, அதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் செய்தார். நபர் சார்ந்த பிரச்சனை இல்லை, அவர் கட்சிக்காக அவர் பேசுகிறார். நபர் அப்படி நம்ம போகவே முடியாது. இல்ல, நான் சொல்லிட்டேன்ல, அண்ணன் திருமாவளவன் அவர்களை நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம். அந்த தனி நபரோட கருத்து வந்து விமர்சனத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு தான் சொல்றேன். அதாவது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும், நாட்டை பாதுகாக்கணும். இதுதான் பிரதானமாக வந்து இந்திய கூட்டணியுடைய அடிப்படை நோக்கம். அதற்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஐ வெல்வதற்கு முறியடிப்பதற்கு ஒரு கட்சி வேணும்னா அது தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் தேவை. காங்கிரஸினுடைய அந்த தலைவர் குறிப்பாக மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் அவர் எடுத்திருக்கிற முயற்சி தெற்கிலிருந்து வடக்கும் கிழக்கிலிருந்தும் மேற்கும் அவர் தன்னுடைய காலால் நடந்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னால் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும், சனாதன சக்திகளிடமிருந்து இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துக்காக ராகுல் காந்தி அவர்கள் அந்த முயற்சி எடுத்திருக்கிறார். அந்த முயற்சிக்கு துணையாக உறுதுணையாக இருக்கக்கூடியவர் தான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். ஆகவே காங்கிரஸ் கட்சியின் மீது எங்களுக்கு எந்த கசப்பும் வெறுப்பும் இல்லை. ஆனால் அவர் குறிப்பாக காங்கிரஸ் மீது வெறுப்பு எல்லாம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனால் அவங்க வாங்கின வாக்கு சதவீதத்தை விமர்சிக்கிறீர்கள். இல்லை, நாங்கள் தான் காங்கிரஸோட நிறைய வாக்குகள் வைத்திருப்பதாக சொல்றீங்க. என்ன சொல்லி இதெல்லாம் விமர்சனமாக ஏற்றுக்கொள்ளப்படாதா? திரு செல்வ பெருந்தகை அவர்கள் மருத்துவர் ராமதாஸை சந்தித்த பிறகு அவர் சொன்ன சில கருத்துக்கள் நாங்கள் ஏற்கனவே வெளிப்படையாக அறிவித்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் பாமகவோடோ பிஜேபியோடோ சேராது, கூட்டணி சேராது, அவர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அணியிலும் நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்பதுதான். இதை அறியாமல் இருக்கிறாரா செல்வ பெருந்தகை? தெரிந்தும் ஏன் சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. தெரிந்தும் அது தெரியும் அவருக்கு, இருந்தாலும் ஏன் சொல்றாரு? இன்னும் சகோதரி சொன்னாங்க மேலிடத்திலிருந்து ஆர்டர் வராமல் போய் பேசியிருக்க மாட்டாங்க. மேலிடம்னா யார் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்க போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அது மேலிடம் என்பது அவராக முயற்சி எடுத்திருக்கலாம். அவருக்கு சொன்னது போல கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக இருக்கலாம், காங்கிரசினுடைய எண்ணமாக இருக்கலாம், அல்லது திரு செல்வ பெருந்தகையினுடைய எண்ணமாக இருக்கலாம். அது வேறு, அவர் சந்தித்து விட்டு போகட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கருத்தை சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த கருத்தை சொன்னதனால் விடுதலை சிறுத்தைகள் அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வாக்கு வலிமை பெற்ற கட்சியாக, அது தேசிய கட்சியாக காங்கிரஸ் வலிமை பெற்ற கட்சி தான். அதில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, உழைக்கிற மக்களுடைய நன்மதிப்பை, சிறுபான்மை மக்களுடைய நன்மதிப்பை பெற்ற ஒரு கட்சி தான். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அடுத்தபடியாக அதிக வாக்கு வங்கி வலிமையை கொண்ட கட்சியாக, கட்டமைப்பு கொண்ட கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. இன்றைக்கு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். அப்போது ராமதாஸ் அவர்கள் வந்து குருமூர்த்தி போய் பார்த்தார். குருமூர்த்தி போய் பார்த்த பிறகு இன்னும் சொன்னால் 2-3 நாளைக்கு முன்னாடி கூட மருத்துவர் ராமதாஸ் வந்து மோடியை புகழ்ந்து பேசியிருக்கார். அப்படி இடதுசாரி அரசியலிருந்து, சமூக நீதி அரசியலிருந்து வலதுசாரியாக மெல்ல மெல்ல மாறி வருகிற பாமகவினுடைய ராமதாஸை சந்திப்பதற்கான நோக்கம் என்னவென்று தெரியவில்லை. அப்படி சந்தித்து விட்ட பிறகு விசிகா மீண்டும் 2011 இணைந்தது. அதே போல மீண்டும் இணைய வேண்டும் என்ற கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் வந்து எங்களுடைய கருத்தை வந்து சொல்ல வேண்டி இருந்திருக்குது. அதில் வந்து இதனால் கூட்டணிக்கு பலவீனம் அடையும், இந்த சந்திப்புக்கு பிறகு விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பிரச்சனை வரும், எந்த காலத்துக்கும் அது அப்படி வராது. ஏன்னா எங்களுடைய நோக்கம் இந்திய கூட்டணியை கட்டுகிற அந்த கட்டிய நிலையாக இருந்தாலும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணியாக இருந்தாலும், எங்களுடைய நோக்கம் என்பது வெறுமனே அரசியல் ஆதாயங்களுக்காக, அரசியல் லாபங்களுக்காக கட்டப்பட்ட கூட்டணி அல்ல. மாறாக நாட்டை காப்பாற்ற வேண்டும், இந்த சனாதன சக்திகளிடம் இருந்து, பிஜேபி ஆர்எஸ்எஸ் இடமிருந்து சிறுபான்மை மக்களை பாதுகாக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்குது. அதனால எங்களுக்கு அரசியல் ஆதாயத்தை காட்டிலும் இந்த நாட்டினுடைய நலன் முக்கியம். அந்த அடிப்படையில் திமுகவை வந்து பலவீனப்படுத்தணும், திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும் பல பேர் முயற்சி எடுக்கிறாங்க. பாஜக வந்து
தனியாக நின்று போட்டியிட்டு ஒரு அணியை கட்டி முயற்சி எடுத்தாங்க, நடக்கலை. அதிமுகவோட கூட்டணி வைத்து முயற்சி எடுத்தாங்க, நடக்கல. நாம் தமிழர் போன்ற கட்சியை வந்து திராவிட எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்பு என்ற கருத்துக்களை சொல்லி திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும்னு நினைச்சாங்க, முடியல. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து அதன் மூலமாக வந்து சிறுபான்மை வாக்குகளை, தலித் வாக்குகளை வந்து பிரிக்கலான்ற முயற்சி எடுத்து பலவீனப்படுத்தணும்னு நினைச்சாங்க, அதுவும் முயற்சிக்கல. அது எல்லாமே பலன் அளிக்காத நிலையில இப்போ உட்கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குது. துரை வைகோவுக்கும் இவருக்கு மல்லை சத்யாவுக்கும் பிரச்சனை இருக்குது, அப்புறம் விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை இருக்குது. அதனால திமுக கூட்டணி பலவீனம் ஆயிடும் அப்படி என்று ஏன் நினைக்கிறாங்கன்னா, திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும், திமுக கூட்டணியை சிதைக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபி RSS ஸ்ட்ராட்டஜி. அதற்கு பல்வேறு வகைகளில் வந்து அவங்க வந்து வேலை திட்டங்களை வகுத்து வருவாங்க. இப்படி ஒரே ஒரு வழிமுறையை வைக்க மாட்டாங்க, பல்வேறு நகர்வுகளை வந்து கொண்டு வருவாங்க. அந்த அடிப்படையில் திமுக கூட்டணி பொறுத்து பலமாக இருக்கிறது, அது கொள்கை கூட்டணியாக இருக்கிறது. அந்த கொள்கை கூட்டணி மதிமுகவில் 2017 கூட்டணிக்கு அப்புறமா யாரையுமே திமுகவில் சேர்க்கல. இப்போ திருப்பூர் முனிரத்னமே சேர்த்து கொண்டார் திமுக தலைவர் திமுகவில். இப்படி உங்கள் கட்சிக்குள் இல்லாத கருத்து மோதல்கள் தான் வெளியில் வரதை தவிர, இதுக்கு இப்போ வெளியில இருந்து ஒருத்தங்க நேரேட்டிவ் பண்ணுறாங்கன்ற ஒரு வாதம் ஏற்புடையதான் கேட்குறேன். நீங்கள் விசிகா கூட காங்கிரஸை விட நாங்கள் தான் வாக்கு வங்கின்னு சொன்னப்போ உடனே கவுண்டர் போடுறாங்க. 2014 தனித்து காங்கிரஸ் போட்டிட்ட போது 4.5 விழுக்காடு வாக்குகளை வாங்கணும். ஆனால் நீங்கள் மக்கள் ஒரு விழுக்காட்டுக்கும் குறைவாக தான் நீங்கள் வாக்கு வாங்க, உடனே கவுண்டர் வருதே சார். அப்போ இது எனக்கு புரியல. 6 தொகுதிகளில் போட்டுக்கிற போது, பரஸ்பரமான 6 தொகுதிகளில் போட்டியிடுகிற போது அந்த வாக்கு செய்வது 50 வரும், வராதில்ல. 2004 நாங்கள் போட்டியிட்டோம், 8 நாடாளுமன்றத்தில் போட்டியிட்டோம், பதிவான வாக்குகளில் 10% வாக்கு வாங்கணும் சொன்னீங்களா? மீடியா சொல்லிச்சா? இல்லை. 6 தொகுதிகள் போட்டிட்டு 1% வராமல் எவ்வளோ சதவீதம் வரும்? எந்த கட்சி போட்டிட்டாலும், திமுக போட்டிட்டா கூட சரி, அதிமுக போட்டிட்டாலும் சரி, 6 தொகுதியில் போட்டிட்டா 1% தான் வரும். அது எல்லாருக்கும் தெரியுதுதான். விடுதலை சிறுத்தைகள் 234 தொகுதிகளிலும் இன்றைக்கு வாக்கு வங்கியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி, கட்டமைப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்படி நாங்கள் வந்து ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிற இந்த நிலையில் நாங்கள் சொல்கிறோம், எங்களுடைய வாக்கு வங்கி வளர்ந்து இருக்கிறதுன்னு சொல்கிறோம். இதில் என்ன தவறு? இதில் என்ன தவறு யாரும் சொல்ல முடியாது. காங்கிரஸுக்கு இருந்ததுன்னா காங்கிரஸ் சொல்லட்டும், மற்ற கட்சிகள் இருந்தால் சொல்லட்டும், அதை வந்து நாங்கள் வந்து குறை சொல்லலையா. எங்களுடைய வாக்கு வங்கி வலிமை வந்து அதிகரித்திருக்கிறது, வாக்கு வங்கி அதிகரித்திருக்குதுன்னு கருத்து சொல்கிறோம். அதில் எந்த தவறும் கிடையாது. இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க திரு பாலசிங்கம், அதாவது உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, உங்களுடைய எத்திக்ஸ் எல்லாமே தெரியும் இல்லையா? விசிகா செலவு போகிறதுக்கு அறிந்தது தான். அப்போ அதற்கு பிறகு இப்படியான விமர்சனங்கள் வைக்கிறார் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை தான் நாங்கள் வந்து ரொம்ப கவனமாக பார்க்குறோம். அதாவது கூட்டணிக்குள்ளே வந்து ஒரு சிக்கலோ ஒரு பிரச்சனையோ உருவாகக்கூடாது என்பதிலும் கவனமாக இருக்கிறோம். இந்த கூட்டணியை அடுத்த கட்டமாக கொண்டு போக வேண்டிய பொறுப்பும் கடமை விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது, காங்கிரஸுக்கும் இருக்கிறது, திமுகவுக்கு அதை விட அதிகமாக இருக்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதற்கான கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. இந்த கூட்டணியை அடுத்த கட்டமாக கொண்டு செல்ல வேண்டும், இதை வலிமைப்படுத்த வேண்டும், இது வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான பொறுப்பும் கடமை விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. அந்த நிலையில் இருந்துதான் இந்த ஸ்டேட்மெண்ட். அந்த பொறுப்பு கடமை மாநில தலைமை காங்கிரஸுக்கு இல்லையான்னு கேட்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லலையா, திரு செல்வ பெருந்தகைக்கு இல்லைன்னு நான் சொல்லலை, அவருக்கு எந்த கடமை இல்லை பொறுப்பும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் இப்படிப்பட்ட கருத்தை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஓப்பனா வந்து இதற்கு எந்த விதமான எதிர் விளைவுகள் வரும் என்பதை அவர் அறியாமல் இருக்கிறார். அறிந்திருக்கலாம், அறியாமலும் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் இந்த கருத்தை வைக்க வேண்டிய அவசியம் இல்லையா. நாங்கள் வந்து கேட்டகரிக்கெல்லாம் வந்து ஓப்பனா டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்தியாவிலே வேற எந்த கட்சியும் பாஜக PM ஒரு கட்சியோட இணைய மாட்டோம், கூட்டணி வைக்க மாட்டோம்னு எந்த கட்சியாவது இதுவரைக்கும் இந்தியாவில் சொல்லியிருக்குதான்? எந்த கட்சியும் சொல்லலை. அப்படி சொல்லாத பட்சத்தில் நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிட்டு நாங்கள் நிற்கிறோம். இந்த தேர்தல் காலத்தில் எல்லாருமே வந்து ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணிட்டு கதவுகளை திறந்து வச்சுட்டு தான் வந்து அரசியல் இருப்பாங்க. ஆனாலும் கொள்கைக்காக சனாதனத்தை எதிர்க்க வேண்டும், பிறப்பின் அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வு கொண்ட அந்த சனாதன கொள்கை இந்தியாவில் வரக்கூடாது, அதை முறியடிக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்திற்காக எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் உணராமல் இருக்கிறதான்னு கேக்குறேன். காங்கிரஸ் உணர்ந்து அவங்க ஹசீனா பேசும்போது கவனமா சொன்னாங்க, மேலிட அவங்க ரசிக்கலன்னு சொன்னாங்க, அவங்க ரசிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த புள்ளில நம்ம என்ன பார்க்க வேண்டியதா இருக்கு. அதான் ரசிக்கலன்னு சொன்னாங்க, ஒரு தனிநபர் கருத்துன்னு சொன்னாங்க. விடுதலை சிறுத்தைகள் அபிஷியலா வந்து நாங்க வந்து எந்த கருத்தையும் அது சொல்லலை, நம்ம எங்க தலைவர் அது குறித்து வந்து எந்த கருத்தையும் சொல்லலை. விடுதலை சிறுத்தைகள் சார்பாகவும் நாங்கள் எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நாங்கள் அதிலிருந்து விடலை. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தோழமை கட்சிகளோடு இணைந்து
தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது, கருத்தாக இருக்கிறது. 2026 சகோதரி சொன்னது போல இது வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணியாக மாற வேண்டும். அதற்காக விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து பாடுபடும்.